ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRAS அகாடமி. இந்த வீடியோவில் தமிழ் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே, ரகர வேறுபாடு இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் இந்த சின்னரா பெரியரான்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா யூஸ்வலாக. ஸோ இதெல்லாம் எங்கே போடணும் எங்கே போடக்கூடாது அப்படிங்கிற சில விதிகள் பார்த்துட்டு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஓகேவா? இந்த வீடியோவில் ரகர வேறுபாடு படிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சொல்லில் நம்ம வந்து சின்னரா பெரியரா அப்படின்னே ரெஃபர் பண்ணிக்குவோம். ஓகே, ஏன்னா நம்ம அதை தான் யூஸ்வலாக பேசிகிட்டு இருக்கிறது. ஸோ இந்த பெரியரா சின்னரா எங்கே போடணும் எங்கே போடக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பெரியரா பொறுத்த வரைக்கும் அதோட வர்க்கத்தோட சேர்ந்து வரும். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஒற்றர் அப்படின்னா அந்த ரா வந்து இருன்னு இருக்கு இல்லையா, அதோட வர்க்கமான அதே அந்த ராங்கிறது அதுக்கு பின்னாடி வரும். இதுதான் சொல்கிறாங்க. இதுவே சின்னரா வந்து அந்த மாதிரி வராது. இப்போ இருன்னு இருக்குன்னா அடுத்து அந்த ரா வராது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குற்றம், விற்றான், நெற்றி, புற்று இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ராவோட அதோட வர்க்கம் வந்து சேர்ந்து வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். பெரியரா இருக்கு இல்லையா, அது வந்து இந்த நகரத்துக்கு பின்னாடி வரும். நகர மெய் இன்னுக்கு பின்னாடி இந்த பெரியரா வரும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கு இல்லையா, அதுவே பார்த்தீங்கன்னா இந்த சின்னனா போடுறதுக்கு அடுத்தது பெரியரா தான் வரும். ஓகே, இந்த சின்னனா இருக்கிறப்ப அது பக்கத்தில் இந்த சின்னரா வராது அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா குன்றம், தின்றான், பன்றி, கன்று, கொன்றை, சான்றோர் இது எல்லாத்துலேயுமே இந்த சின்னனா ரெண்டு சுழினா இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் பெரியரா தான் வரும். நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்த ராவும் சரி தமிழ் எழுத்துக்களில் ஃபர்ஸ்ட் லெட்டரா அது வராது. ஓகேவா? இந்த வடமொழி எழுத்துக்களில் தான் வேணா வந்து இந்த சின்ன ராவை போடுவாங்க. ரங்கன், ராமன், ரோமம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வடமொழி எழுத்துக்கள் தான், வட சொற்கள் தான். தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த சின்ன ராவோ பெரிய ராவோ அந்த வார்த்தையோட முதல் எழுத்தா இருக்காது. இந்த மாதிரி வர வார்த்தைகளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தமிழில் அ இ உ அப்படிங்கிற இந்த 3 எழுத்தையும் முன்னாடி சேர்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ ரங்கன்னா அரங்கன், ராமனுக்கு ஈ போடுவோம் இல்லையா, ஸோ ரா வரப்ப ஈ போடுவாங்க நிறைய பேரில். அடுத்தது ரோமம்க்கு உரோமம். இந்த மாதிரி தமிழ் எழுத்துக்களாக மாற்றுறதுக்கு அ இ உ வந்து முதல்ல கூட்டி எழுதலாம். ரகரமை பொறுத்த வரைக்கும் ரகரமைனா இரு. ஓகேவா? இரு வந்து ஒரு சொல்லோட இறுதி எழுத்தா லாஸ்ட் லெட்டரா வந்து இருக்காது. ஆனால் இந்த சின்ன இரு இருக்கு இல்லையா, அது வரும். இப்போ தேநீர், தேர், நீர், மலர், பதர், மலர், ஆசிரியர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன இரு வந்து லாஸ்ட்டில் முடியுது. இதுவே வந்து பெரிய இருங்கிறது லாஸ்ட்டில் வராது. நகரமெய்யை ஈற்றிலுடைய மொழிகளும் லகரமெய்யை ஈற்றிலுடைய மொழிகளும் வள்ளெழுத்தை முதலாக உடைய மொழிகளோடு சேரும் பொழுது ஈற்று நகர லகர மெய்கள் ரகரமெய்யாக மாறும், ரகரமெய்யாக மாறமாட்டா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிளை பாருங்க. நகரமெய் சின்ன இன் இருக்கு இல்லையா, ரெண்டு சுழியின் இன், லகரமெய் இல். ஸோ இந்த மாதிரி இன்னு இல்லு இதெல்லாம் வந்து ஈற்றெழுத்து கடைசி எழுத்தா வச்சிருக்க எழுத்துக்களோட வல்லெழுத்துனா வல்லின எழுத்துக்கள் என்ன, கசட தபரம் இல்லையா. ஸோ இந்த வல்லெழுத்தை முதலாக கொண்ட சொற்கள் வந்து சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரெண்டு சுழி இன்னும் சரி இல்லும் சரி அது போயிட்டு அதுக்கு பதிலாக பெரிய இர் இருக்கு இல்லையா, அது வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல சின்ன இர் வராது, பெரிய இர் தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பொன் ப்ளஸ் கொள்ளன் பொற்கொள்ளன், அவன் ப்ளஸ் கு அவர்க்கு, கல் ப்ளஸ் சட்டி கச்சட்டி, பல் ப்ளஸ் பொடி பற்பொடி. ஓகேவா? ரகர மெய்க்கு பின் க ச ப ர என்னும் இந்நான்கு வர்க்க உயிர்மைகளே வரும், மற்றவை சேர்ந்து வரமாட்டா. நிற்க, முயற்சி, வெற்பு, உற்றார் இந்த பெரிய இரு இருக்கு இல்லையா, இதுக்கு பின்னாடி ஓகேயா, இதுக்கு அடுத்து க ச ப ர இந்த 4 எழுத்துக்களோட மட்டும்தான் வரும் இது இரு. ஓகேவா? மற்ற எந்த எழுத்துக்களும் இதுக்கு பின்னாடி வராது. அதே போல் சின்னரா இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில்
இந்த 10 வர்க்க உயிர்மெய்கள் தான் வரும், வேற எதுவும் வராது. க ச த ந ப ம வ ய ஞ ஞ இதெல்லாம் தான் சின்ன ராக்கு பின்னாடி வரக்கூடியது. ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வேர்க்கடிது, வேர் சிறிது, வேர் தீது, வேர் நீண்டது. ஓகே, இந்த மாதிரி 10 எழுத்துக்கள் தான் வரும் சின்ன ராக்கு பின்னாடி. நெக்ஸ்ட் பாருங்க, ரகரமை தனி உயிர் குற்றெழுத்தின் பின்னாவது, தனி உயிர்மை குற்றெழுத்தின் பின்னாவது நில்லாது, ரகரமை அவ்வாறு நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த அர்ச்சனை, கர்ப்பம், தற்பை இதெல்லாம் வந்து வட சொற்கள். ஓகேவா? இதை நம்ம தமிழில் எழுதணும்னா எப்படி எழுதணும்? இந்த சின்ன ஈர் இப்படி வரக்கூடாது, அங்கே மாற்றி தான் எழுதுவாங்க. அர்ச்சனை, கருப்பம், தற்பை அப்படி தான் எழுதுவாங்க. ஓகேவா? ஆனால் பெரிய ஈரில் இந்த பிரச்சனை கிடையாது. பார்த்தீங்கன்னா உற்றார், கற்றார் இது எல்லாமே வரும். ஓகே, ரகரமைக்கு பின் மெய்யெழுத்து வராது. ஓகே, இருக்கு அடுத்து மெய்யெழுத்து வராது. இக்கு இங்கு சிண்டு எந்த மெய்யெழுத்துமே வந்து இருக்கு அடுத்து வராது. ஓகேவா? ஆனால் சின்ன இருக்கு பக்கத்தில் வரும் மெய்யெழுத்துக்கள். என்ன பண்ணும்? வரும். கற்கண்டு, கற்சிலை, சிற்பம் இது பக்கத்துலலாம். இப்போ கற்கண்டுனா இங்கே இக்கு போடக்கூடாது. ஓகேவா? கற்சிலையில் இங்கே இச்சு வரக்கூடாது. பெரிய இருக்கு பக்கத்தில் மெய்யெழுத்து வராது. சின்ன இரு பக்கத்தில் மெய்யெழுத்து வரும். ஆர்க்கும், அயற்சி, தேர்வு. ஓகேவா? ரகரம் தமிழ் மொழிக்கே சிறப்பானது, ரகரம் பல மொழிகளுக்கும் பொதுவானது. ஓகேவா? பெரியரா வந்து தமிழில் தான் வந்து இருக்குது. சின்னரா பொறுத்த வரைக்கும் எல்லா மொழிகள்லையுமே சின்னரா வரும். இப்போ பிராமணருங்கிறது வடமொழி, போர்ச்சுகீசிய மொழியான அலமாரியில் அந்த ரீ இருக்குது. ஓகேவா? சின்னரி வந்து நீங்கள் மற்ற லாங்குவேஜஸில் அதே வார்த்தைகள் ட்ரா வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, ரகரம் வரப்பெற்ற தமிழ் சொற்கள் அழுத்தமான ஓசையினை உடையனவாய் இருக்கும். ரகரம் வரப்பெற்ற தமிழ் சொற்கள் வன்மை யோசையும் மென்மை யோசையும் அல்லாது நடுத்தர ஓசையினை உடையதாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய ராக்கு வந்து கொஞ்சம் அழுத்தமாக, ஓகேவா, வன்மை யோசையாக இருக்கும். சின்ன ராங்கிறது வந்து ஒரு மென்மையாகவும் இருக்காது, மென்மையாகவும் இருக்காது, நடுத்தர ஓசையோடு இருக்கும். ஓகே, அறை எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இந்த அறைனா பாதின்னு அர்த்தம், இந்த அறைனா அடி அப்படின்னு அர்த்தம். ஓகே, இறங்குதல், இறங்கு, மனம் இறங்குறது, இறங்கு, கீழே இறங்கு. ஓகே, இதுதான் வந்து ஒரு விதிகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ரகர வேறுபாடுக்கான விதிகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாமே, எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஓகேவா? இந்த வீடியோவில் ரகர வேறுபாடு மட்டும் பார்ப்போம். மற்ற வீடியோவில் வந்து லகரம், நகரம் அதெல்லாம் தனித்தனி வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். ஓகேவா? குயிக்காக பார்த்துடலாமா? ஓகே, அறம், அறம்ங்கிறது ஒரு ஆயுதம். ஓகேவா? அறம், இந்த ரா பெரிய ரா வந்தால் அது தர்மம். அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? தர்மம் செய்யறதுக்கு அறம் செய்ய விரும்பு, அறம்ங்கிறது தர்மம். இந்த அறம்ங்கிறது வந்து மரவேலை செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அதை வந்து ஸ்மூத் பண்ண. அரமனை அப்படிங்கிறது அரசனோட வீடு, அரமனை. இந்த அரமனைனா தர்மசாலை. அரி அப்படிங்கிறது விஷ்ணு. இது வந்து அரிங்கிறது நிறைய தடவை கொஷினில் கேட்டிருக்காங்க, ரிப்பீட்டடான ஒன்று. இந்த அரினா என்ன, இந்த அரினா என்ன. ஸோ பெரிய அரி வர்றது வந்து தெரிந்து கொள், அறிந்து கொள்வது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அறிவியல், அறிஞர் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த அரி தான் வந்து தெரிந்து கொள்ளுக்கு அர்த்தம். இந்த அரிங்கிறது விஷ்ணு அல்லது ஹரி, கடவுளை குறிக்கக்கூடியதாக இருக்குது. விஷ்ணுவை குறிக்கக்கூடியது. இல்லைன்னா அறிதல், கட் பண்ணுவோம் இல்லையா? அதை சொல்கிறது இந்த சின்னரி. அறிவைங்கிறது பெண்ணை குறிக்கும். ஓகேவா? பெண்ணோட பருவங்களுக்கு ஒன்றுன்னா அவங்களுக்கு பேர் இருக்கும் இல்லையா? மங்கை, மடந்தை, அது மாதிரி. அறிவை அப்படின்னா அறிவாய் அப்படின்னு அர்த்தம். அரு அப்படின்னா அருமையான, அரு அப்படின்னா துண்டித்து விடுதல். ஓகேவா? துண்டித்து விடுதல், அது அரு, பெரியரு. அருகு, அருகுனா சமீபம். ஓகேவா? அருகில் சொல்கிறோம் இல்லையா? அருகில்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி அருகு அப்படின்னா சமீபம், பக்கத்தில். அருகு அப்படிங்கிறது அருகம்புல்லை குறிக்கக்கூடியதாக இருக்குது. அருந்து, ஓகே, மது அருந்துதல்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அருந்து அப்படிங்கிறது சாப்பிட்றது குறிக்கிறது. இந்த அருந்து அப்படின்னா இப்போ ஒரு கம்பி அருந்து விழுந்துருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ பெரியரு வந்து அறுபட்டு விழுறது அருந்து.
அருவிங்கிறது மலை அருவி, இந்த அருவிங்கிறது அரைச்சைன்னு அர்த்தம். அரை அப்படிங்கிறது பாதி. ஓகேவா? இது அறைங்கிறது 2 அர்த்தம். ஒரு வீட்டரோட அறை, ஒரு ரூமை குறிக்கும். இல்லை அப்படின்னா கன்னத்தில் அரைகிறது அப்படிங்கிறத சொல்லலாம். அலரி அப்படிங்கிறது ஒரு வகை பூ. சின்னரி வந்தா, பெரியரி வந்தா கதறது. ஓகேவா? அலறுதல்னு சொல்றாங்க இல்லையா, அது வந்து பெரியரி. நெக்ஸ்ட் ஆல வர்றது பார்த்தோம்னா ஆரை. இந்த ஆரைக்கு நிறைய அப்படின்னு அர்த்தம். இந்த ஆரை அப்படின்னா தனியாக வைக்கிறது, ஆற வைக்கிறோம். இப்போ பாலை ஆற வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, உணவை ஆற வைக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ பெரியராங்கிறது தனியாக வைக்கிறதுன்னு அர்த்தம். ஆரல் அப்படின்னா ஒரு வகை மீன். பெரியரா போட்டோம்னா தனிதல் அப்படின்னு அர்த்தம். குயிக்காக பார்க்கலாம். இரத்தல், யாசித்தல்னு அர்த்தம். இந்த அப்படின்னா இறந்து போகிறது, சாகிறது, இல்லை கடக்கிறதுன்னு அர்த்தம். ரகு அப்படின்னா ரகு அரசன், இறகு. இறகு அப்படின்னா பறவையோட இறகு. பெரியரா வந்து பறவையோட இறகு. சின்னரா வந்து இறங்கு, மனம் இறங்கு. இந்த இறங்கு வந்து கீழிறங்கு. இரத்தல், பிச்சை எடுத்தல். ஸோ இதுதான் யாசி அப்படிங்கிறது. இந்த இரத்தல்ங்கிறது சாகிறது. அதே தான் யாசித்தல், இறப்பு, இறப்பு. இரவு அப்படிங்கிறது ராத்திரி. ஓகேவா? இல்லைன்னா இரத்தல் கூட வரும். இந்த இரவு அப்படின்னா சாதல்னு தான் அர்த்தம். இரு அப்படின்னா உட்கார். இந்த பெரிய போட்டோம்னா ஓடி, இல்லை வடிகட்டு. ஓகேவா? இருக்கிறோன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ஏதாவது ஒன்று வடித்தோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வடித்தோம்னா இருத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெரிய வந்து வடிகட்டு அப்படிங்கிறத குறிக்கும். இருக்கு அப்படிங்கிறது வேதங்களில் ஒன்று. இந்த இருக்கு அப்படின்னா அழுந்த கட்டு, இறுக்கி கட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பெரிய ரூ. இருப்பு அப்படிங்கிறது நிலைமை. ஓகேவா? கையில் எவ்வளோ இருக்கு, இருப்புங்கிறது. இந்த இருப்பு அப்படின்னா குடி இறை அப்படின்னு அர்த்தம். இரும்புங்கிறது இரும்பை குறிக்கக்கூடியது. இந்த பெரிய ரூ போட்ட இரும்பு அப்படிங்கிறது ஒரு சிறிய மலையை குறிக்கும். ஓகேவா? சிறு மலை குறிக்கிறது. இறை, இந்த இறை சின்ன ரை போட்டோம்னா ஆகாரம், அதாவது உணவு, அதை குறிக்கும். இல்லைன்னா ஒளியை கூட குறிக்குது. பெரிய ர வந்து இறை என்னன்னா வரியை குறிக்கும், அரசனை குறிக்கும். ஈர் அப்படின்னா இழுன்னு அர்த்தம். ஈரு அப்படின்னா முடிவு. உரல், உரல்னா உரல். அதுவே இந்த பெரியரா போட்டோம்னா அடைதல் அப்படின்னு அர்த்தம். சில வார்த்தைகள் வந்து உங்களுக்கு நீங்கள் அன்றாட வழக்கத்தில் யூஸ் பண்ணிட்டு இருக்க வார்த்தைகளாக தான் இருக்கும். 1-2 வார்த்தைகள் தான் வந்து நீங்கள் பழசு ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரி இருக்கும், பழைய காலத்து வார்த்தைகள். ஸோ அதோட மட்டும் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு 2 தடவை எக்ஸ்ட்ராவாக பார்த்துக்குங்க. ஓகேவா? இப்போ உறவு அப்படின்னா சொந்தம் தெரியும். அதுவே இந்த உறவு அப்படின்னா வலிமை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை பார்த்தோன்னே சொந்தங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ இது ஈஸி. அப்போ நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? இப்போ இந்த உறவு சின்னரா போட்டால் என்ன அர்த்தங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு 2 தடவை ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதுலேயும் ஃபுல் மார்க் எடுக்கணும். ஓகேவா? ஃபுல் ப்ரிப்பேர்டாக நம்ம எக்ஸாமுக்கு போகணும். அதுக்காக தான் நம்ம எல்லா டாப்பிக்குமே பார்த்துட்டு போகணுங்கிறது. உரி அப்படின்னா பண்டங்கள் வைக்கும் தூக்கு. ஓகேவா? வீட்டில் வந்து மாட்டி விட்டுருப்பாங்க இல்லையா மேலே, இதான் வந்து உரி. இல்லைனா உரி அடித்தல்னு சொல்லுவோம் இல்லையா, பானை மேலே கட்டி உடைக்கிறது. ஸோ பெரிய அரி போட்டோம்னா பண்டங்கள் வைக்கும் தூக்கு. இந்த உரி அப்படிங்கிறது மர உரி இல்லை பட்டை அப்படின்னு அர்த்தம். உரிய அப்படின்னா உரிமையான, சொந்தமான, இது இவங்களுக்குரிய பொருள் அப்படின்னா சொல்கிறோம் இல்லையா, அது. இந்த பெரிய ரீ போட்டு உரியனா அது உறிஞ்ச அப்படின்னு அர்த்தம். உரு அப்படின்னா உருவம். இந்த உரு அப்படின்னா பொருந்து. உருக்கு அப்படின்னா இலகச் செய்கிறது, மெல்ட் பண்ணுறது தான் வந்து என்ன சொல்லுவோம், உருக்கு. இந்த உருக்கு அப்படின்னா கோபி அப்படின்னு அர்த்தமா. உருமு இடி. இந்த உருமு அப்படின்னா கர்ச்சி. உருவி நாய் உருவி. ஓகேவா? நாய் மேலே அப்படி சின்ன சின்னதாக இருக்குன்னு சொல்லுவாங்களா, நாய் உருவி. இந்த உருவிங்கிறது அடையச்செய். உரைனா சொல். ஓகே, தேயினும் அர்த்தமா. இந்த உரைனா பை. ஓகே, ஊர சுரக்க. ஊரங்கிறது நகர.
எறும்பு ஊற கல்லும் தேயும் அதெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல அது. நெக்ஸ்ட்டு எரி அப்படிங்கிறது தீய சொல்கிறது. இந்த எரி பெரிய எரி வந்தால் வீசு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இதெல்லாமே ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸ் தான். இந்த எரி ஏரி இதெல்லாம் ஆரம். ஓகே, ஏரிங்கிறது ஒரு பெரிய குளத்தை, ஏரிங்கன்னா மேலே ஏறுறது அப்படின்னு அர்த்தம். ஒரு அப்படின்னா ஒன்றாகிய, இந்த ஒரு அப்படின்னா தண்டித்தல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஒருத்தல்னா ஆண் யானை, இந்த ஒருத்தல்னா கோபித்தல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, குயிக்காக பார்க்கலாம். கரை அப்படிங்கிறது, இந்த கரைங்கிறது பால் கறக்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா அது. இந்த கறி அப்படின்னா காய்கறி கடி அந்த மாதிரி வருது. கருத்து அப்படின்னா கோபிச்சுக்கிறது. கருப்புங்கிறது நிறத்தை குறிக்கிறது. ஓகேவா? கருப்பை பாருங்கள். இந்த கருப்பு அப்படின்னா கருமை நிறத்தை குறிக்கிறது கருப்பு. ஓகேவா? இந்த கருப்பு அப்படின்னா பஞ்சம்னு அர்த்தமா. ஓகே, கரை அப்படின்னா ஒளி. கரி அப்படிங்கிறது யானையும் குறிக்கும், அடுப்பு கரியையும் குறிக்கும். கருத்து அப்படின்னா எண்ணம். கருவல் கருப்பானது, கருவல் கோபித்தல். கருவி ஆயுதம், இந்த கருவி அப்படிங்கிறது கோபிச்சுக்கிறது. கரைனா மாசு, கரை படிஞ்சிச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, மாசு குற்றம். இந்த கரைனா ஆற்றங்கரை ஓரம் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அது. கரையான் அப்படின்னா கடற்கரையில் உள்ளவன், இந்த கரையான்னா செல். கவர் அப்படிங்கிறது அபகரிச்சுக்கிறது, கவர்ந்துட்டு செல்லுதல் அது. கவரு அப்படிங்கிறது சூதாடு கருவி. காரல் அப்படிங்கிறது ஒரு வகை மீன். ஓகேவா? ஆரல்னா ஒரு வகை மீன் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி காரல்ங்கிறதும் ஒரு வகை மீன். கால் ப்ளஸ் தல் தான் காரல். காரி உமிழ்தல்னு அர்த்தமா. காருங்கிறது மேகம். ஓகே, காரு அப்படின்னா கொழு. கிரி மலை. கீரி அப்படின்னா பொய் வழின்னு அர்த்தம். கீரி அப்படின்னா ஒரு வகை பிராணி. கீரி அப்படின்னா கிழித்து, கீரிடிச்சு சொல்கிறோம் இல்லையா, கீரி கிழித்து. இதுவும் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. குரங்கு, இந்த சின்னரா போட்டிங்கன்னா வானரம். ஓகேவா? ஒரு விலங்கு. குரங்கு பெரியரா போட்டோம்னா தொடைன்னு அர்த்தம். ஓகேவா? இது இம்பார்ட்டண்ட். குறிஞ்சினா ஒரு ராகம், இந்த குறிஞ்சினா செம்முள்ளி. குரத்தி இது தலைவி, குறிஞ்சி நிலப்பெண், பெரியர குரத்தி. குரம் குழம்பு, குரம் குரஜாதி குறி. குரல் தொனி, இந்த குரல்ங்கிறது ஒரு வகை பா. ஓகேவா? குறவர் பெரியோர், குறவர் ஒரு வகை ஜாதியினர். குறவை அப்படிங்கிறது கூத்து, இந்த குறவைனா இது ஒரு வகையான மீன். ஓகேவா? மீனில் எத்தனை வகை பார்த்துட்டு பாருங்க. ஆரல், காரல், குறவை, இதெல்லாம் மீன்கள் பார்த்துருக்கோம். குரு, இந்த ரூ போட்டோம்னா ஆசான், இந்த ரூ வந்து குறுகிய, பெரிய ரூ வந்து குறுகியவை குறிக்கும். குறுகுங்கிறது நாரையை குறிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த குறுகு பெரிய ரூ வந்து சமீபி. குறைனா ஒளி, இந்த குறைனா குறைவு, அதிகம் குறைவுக்கு, அதிகத்துக்கு ஆப்போசிட் இருக்கு இல்லையா அது குறைவு. கூரை நிறைய, இந்த கூரைங்கிறது சொல்கிறதுக்கு, கூரியனா சொல்லிய அப்படின்னு அர்த்தம். இந்த கூரியனா ஷார்ப்பான. ஓகேவா? கூர்மையான. கூரைங்கிறது வீட்டோட கூரை. ஓகே, இதுவும் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. கூரை கூரை, இந்த கூரைங்கிறது ஒரு புடவை. ஓகேவா? கல்யாணத்துக்கு கட்டுறாங்கன்னு சொல்லுவாங்களே கூரை புடவை. கோரல் அப்படிங்கிறது வந்து விரும்புதல், இதுவும் இம்பார்ட்டண்ட். ரிப்பீட்டடாக வர்றது இது எல்லாமே, நான் இம்பார்ட்டண்ட் போட்டிருக்கிறது எல்லாமே ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ அதை நல்லாவும் பார்த்துக்கோங்க. கோரல் அப்படின்னா விரும்புதல் அப்படின்னு அர்த்தம். இந்த கோரல் அப்படின்னா கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். சாறு சார்ந்து இருக்கிறது, இந்த சாறு அப்படிங்கிறது ரசம், ஜூஸ் இருக்கு இல்லையா, அதான் வந்து சாறு, பெரிய ரூ. சிறை அப்படின்னா தலையை சிறை, ஷேவ் பண்ணுறத சொல்கிறாங்க. இந்த சிறை அப்படிங்கிறது காவலை குறிக்குது. சீரிய அப்படின்னா பெருமை பொருந்தியன்னு அர்த்தம். சின்ன ரீக்கு. பெரிய ரீ போட்டோம்னா கோபித்த அப்படின்னு அர்த்தம். சுறாங்கிறது கல்லை குறிக்கக்கூடியது. இந்த பெரியரா வந்தால் சுறா, ஒரு வகை மீன். ஓகே, சுருக்கு கொஷினில் சிம்பிளிஃபிகேஷன் பார்க்குறோம் இல்லையா. ஸோ சுருக்கு அப்படின்னா சுருங்கச்செய்.
சுருக்கு இந்த ரூ போட்டிருந்தாங்கன்னா வேகமா விரைவா அப்படின்னு அர்த்தம். சுரை ஒரு வகை கொடி. இதுவே பெரிய ராவா இருந்தா கொத்தான் செடி. ஓகே. சுவர் அப்படின்னா மதில். இந்த சுவர்னா சுவரு அப்படின்னா வற்று அப்படின்னு அர்த்தம். பிரம்புக்கு அர்த்தம் பாருங்க, சூரல் பிரம்பு. அதுவே சூரன் அப்படின்னா இருந்தா வீரன் சொல்லுவாங்கல்ல, வீர தீர சூரன். ஸோ வீரன் சூரியன் இதெல்லாமே சூரனை குறிக்குது. சூரல் அப்படின்னா குடைதல்னு அர்த்தமா. சூரன்னா மூஞ்சூரை குறிக்குது பெரிய ராவா இருந்தா. செரித்தல் செரிக்கிறது, டைஜஷன் ஜீரணித்தல். ஓகேவா, சின்னரி வந்து டைஜஷனை சொல்லுது. நெக்ஸ்ட் செரித்தல் அப்படின்னா நெருக்குதல் அப்படின்னு அர்த்தமா. செரு போர். இந்த செரு அப்படின்னா வயல். ஓகே. சேரல் கிட்டல். இந்த சேரல் அப்படின்னா செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். சொறி பொழி. இந்த சொறி அப்படிங்கிறது ஒரு வகை நோய். சோர் சோர்னா சோர்வா இருக்கிறது, சோர்வடைகிறதுன்னு சொல்லலையா, அது தளர்ந்து போறது. சோறு அப்படிங்கிறது சாதத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. தறி அப்படின்னா அணிந்து கொள். இந்த தறியா இருந்தா வெட்டு அப்படின்னு அர்த்தம். தரு விருட்சம். இந்த தருவா இருந்தா இருக விடு. தவர் தவசிகள். தவறு அப்படின்னா குற்றம். திறம் அப்படின்னா நிலை. இந்த திறம்னா வல்லமை திறமை சொல்றோம் இல்லையா அது. திரைனா கப்பம். இந்த திரை அப்படின்னா அலை. இது இம்பார்ட்டன்ட். திரைச்சீலை அதெல்லாம் கூட வரும் உங்களுக்கு. துறவு அப்படிங்கிறது கிணற குறிக்குது. இந்த துறவு தான் துறவரம் புகிறவங்க சொல்றாங்க இல்லையா, துரத்தலை சொல்லுது. ஸோ துரத்தல்னா நீக்குதல். ஓகே. இந்த துரத்தல் அப்படின்னா செல்லுதல்னு அர்த்தம். துரு அப்படின்னா இரும்புல பிடிக்கிறது துரு. இந்த சின்ன பெரிய ரூ போட்டோம்னா நெருங்கு அப்படின்னு அர்த்தம். துருவல்னா தேடுதல். இந்த துருவல்னா நெருங்குதல்னு அர்த்தம். துறை துரை சொல்லுவோம் இல்லையா, தலைவன். துறைங்கிறது நீர்த்துறை வழி அதெல்லாம் சொல்றது. தூர் தூர்வாறுதல் சொல்றது வந்து வண்டல் இல்லை நிரப்பு அப்படின்னு அர்த்தம். தூறு அப்படிங்கிறது பழிச்சொல்ல குறிக்குது. அவதூறு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பழிச்சொல்ல சொல்றது தான் தூறு. தெரித்தல்னா தெரிவித்தல். தெரித்தல்னா துள்ளுதல். தேர ஆராய. தேர தெளிய. தேர் அப்படிங்கிறது ரதத்தை சொல்றது. தேரு அப்படின்னா தெளிவு அடை. நரா பழம் கன்றுதல். கல். நறுக்கு நசுக்கு. இது வந்து துண்டி. நரைங்கிறது வெண்மயிர், முடி வெள்ளையா போறது. இந்த நரைங்கிறது வாசனையை குறிக்கக்கூடியதா இருக்கு. நிறுத்தம் அப்படிங்கிறது நடனத்தை குறிக்குது. இந்த நிறுத்தம்னா நிறுத்துறது, ஸ்டாப் பண்றத குறிக்கிறது நிறுத்தம். நிறை அப்படின்னா வரிசை. ரோன்னு சொல்லுவோம் இல்லையா, வரிசை. இந்த நிறை அப்படின்னா நிறைவு, கம்ப்ளீட் பண்றத சொல்றது. நீர் அப்படின்னா ஜலம், தண்ணீர். ஓகே. நீரு அப்படிங்கிறது திருநீருன்னு சொல்றோம் இல்லையா, விபூதி. நெறி நொறுங்கு தகர். இந்த நெறி அப்படிங்கிறது வழி, நீதி. ஓகே. அறநெறி சொல்லுவோம்ல, அதை குறிக்கிறது. பரந்த அப்படின்னா பரவிய. இந்த பரந்தங்கிறது பறக்கிற ஒரு பறவையை குறிக்கிறது. பட்சினா பறவையை குறிக்கிறது. இது பாருங்க பறவை, இது கேட்பாங்க இம்பார்ட்டன்ட்டு. பறவை அப்படிங்கிறது கடலை குறிக்கிறது. சின்னரா போட்டிங்கன்னா பெரியராங்கிறதான் ஒரு பறவை, ஒரு பேர்டை சொல்கிறது தான் பெரியரா பறவை. பரி அப்படிங்கிறது குதிரையை குறிக்கும். ஓகேவா, இதுவும் இம்பார்ட்டன்ட்டு. இதில் தாங்குன்னு அர்த்தம். இந்த பரி அப்படின்னா பிடுங்கிறது, பறிச்சுட்டு போகிறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பூ பறிக்கிறது அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. பொண்ணை குறிக்குது, பையை குறிக்குது. பறைங்கிறது பார்வதியையும், இந்த பறைங்கிறது தம்பட்டத்தையும் குறிக்கிறது. இன்னும் கொஞ்சம் தான் பாச பார்த்தலாம். பாறைங்கிறது கடப்பாறை. பாறைங்கிறது கற்பாறை, ராக்கை குறிக்கிறது. பெரியரை. பிரதேசம் இடம். இந்த பிரதேசம் பிரதேசம் அப்படிங்கிறது அந்நிய நாடு. பிறைனா மோற்பிறை. இந்த பிறைனா இளஞ்சந்திரன். இது வந்து இதை குறிக்கிறது. ஓகே. புரணி. இந்த புரணினா புறங்கூறல்.
புரணி பேசிகிட்டு இருக்காங்க சொல்லுவாங்களே, ஒருத்தரை பற்றி பின்னாடி பேசுகிறது அது. இந்த புரணினா ஊனை குறிக்கிறது. புறம் பட்டணம், புறம்ங்கிறது பக்கம். புறவு காத்தல், புறவு அப்படிங்கிறது புறாவை குறிக்குது. பெரு அப்படிங்கிறது பெரிய, இது பெருங்கிறது அடை, அதை குறிக்குது. ஓகேவா, இது இம்பார்ட்டண்ட்டு. சின்னரி வந்து உங்களுக்கு பெரிய பெரு அந்த மாதிரி பெருமதிப்பிற்குரிய அப்படி சொல்கிறோம் இல்லையா, பிக், அதை குறிக்கிறது தான் இந்த சின்னரி. இந்த பெரு அப்படிங்கிறது அடை, ரிசீவ் பண்ணுறது. ஓகேவா, பெருங்கிறது ரிசீவ் பண்ணுறது பெரியரோ. அதே மாதிரி பேருங்கிறது ஒரு பெயரை வரும். பேரு அப்படின்னா புண்ணியம். ஓகேவா, பொரினா நெல்லுலேருந்து செய்கிற பொரி இது. இந்த பொரி அப்படிங்கிறது ஒரு இயந்திரம். பொரித்தல்னா பொரியை செய்கிறது. இந்த பொரித்தல் அப்படின்னா சித்திரம் எழுதுதல். பொறு அப்படின்னா சண்டை போடுறது. இந்த பொறு அப்படின்னா பொறுத்துக்கள். ஓகே, சண்டை போடுன்னு சொல்கிறது சின்னரு. ஓகே, பொறுத்துக்கோன்னு சொல்கிறது பெரியரு. பொறுப்பு அப்படிங்கிறது மழையை குறிக்குது. இந்த பொறுப்பு அப்படின்னா கடமையை குறிக்குது. மரம் விருட்சம், மரள் மஞ்சி சின்னரா. ஓகே, கோபம் பாவம், இந்த மரள் வந்து யமன். மரி அப்படின்னா சான் அர்த்தம். இந்த மரினா ஆட்டுக்குட்டி அப்படின்னு அர்த்தம். மருங்கிறது குற்றம், மருகள் சுழலல், மருகி மயங்கி, மருகு நெடுந்தரு, மருவல்ங்கிறது கஸ்தூரி மிருகம். ஓகேவா, இதில் மருனா வாசனை, மருகல்னா ஒரு ஊர், மருகினா மருமகள், மருகு மகர வாழை, மருவல் பொருந்துதல். மாரி அப்படிங்கிறது மலையை குறிக்கிறது தான் மாரி. மாரி அப்படின்னா மாறுதல் அடைந்து, மாற்றம் அடைந்து. முறி அப்படின்னா ஒடிக்கிறது. இதுவே முறி அப்படின்னா தளிர். இது இம்பார்ட்டண்ட். முறுக்கள்னா உருக்குதல், இந்த முறுக்கள்னா திருகுதல்னு அர்த்தம். முறுக்கு கல்யாண முறுக்க மரம். முறுக்கு தின்பண்டம், பெரியரு வந்து தின்பண்டம். மெய்யுரைனா உண்மை சொல். இந்த மெய்யுரைனா கவசம். மெய் உரை கவசம். மெய்னா உடம்பு இல்லையா, உடம்புக்கு மேலே உரையாக இருக்கிறது கவசம். வருத்தல் வருத்தம் அப்படிங்கிறதுக்கு துன்பப்படுதல்னு அர்த்தம். இந்த வறுக்கிறதுங்கிறது நம்ம ஃப்ரை பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, வரை அப்படின்னா மலை, வரைனா துவட்டற்கறி. வர்க்கம் இனம், வர்க்கம் குதிரை கயிறு. விறகு, விறகுனா தந்திரம். ஓகே, தந்திரம். இந்த விறகுனா விறகு, நம்ம சமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா, விறகு. ஸோ விரலினா நீண்ட விரலனை உடையவள், விரலினா கருத்து வெளிப்பட நடிப்பவள். விரல்னா கைவிரல், இந்த விரல்னா வலிமைன்னு அர்த்தம். விரைத்தல் அப்படின்னா விதைத்தல்னு அர்த்தம். விரைத்தல் அப்படின்னா மரத்து போகிறது அப்படின்னு அர்த்தம். வீரி காளி, வீரி அப்படின்னா ஓங்கி. வெறு பயம், வெறு வெறுப்பு அடை. வேர் மரம் முதலியவற்றின் வேர், வேறு அப்படின்னா பிரிது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ரகர ரகர வேறுபாடு சூப்பராக பார்த்து முடிச்சாச்சு. ஓகே, இன்னும் இதே மாதிரி நகரம் லகரம் எல்லாத்துக்குமே தனித்தனி வீடியோஸாக பார்க்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரி நிறைய கிளாஸஸ் வரப்போகுது. அண்ட் மேக்ஸுக்கான கிளாஸஸும் போயிட்டுருக்கு. ஓகேவா, செட்டாக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அதை அப்படியே சால்வ் பண்ணுறோம். 25 கொஷின் ஒரு வீடியோவில் சால்வ் பண்ணி போட்டிருக்கோம். அதோட பிளேலிஸ்ட்டும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.